கொஞ்சம் எங்களோட பக்கம் திரும்பிக்கணும். ஓகே, ரெடி சார். மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற மது சாலை தொடர்பில் அதற்காக பொதுமக்களின் எதிர்ப்பை காட்டுகின்ற ஒரு அமைதியான ஊர்வலம் ஒன்று இன்று மன்னாரில் நடைபெறுகின்றது. எனவே இதற்கு வலுசேர்க்கின்ற விதத்தில் நான் இங்கு பங்கு கொண்டிருக்கின்றேன். உண்மையில் இந்த மதுபான சாலையினை திறக்க வேண்டாம் என்று இங்கு வாழ்கின்ற தமிழ், முஸ்லீம், சிங்கள மக்கள் மூவின மக்களும் ஒன்றிணைந்து இந்த மதுசாலையை திறப்பதனால் இந்த பிரதான பாதையில் செல்லுகின்ற பெரியவர்கள், வேலை விட்டு செல்கின்றவர்கள், இங்கு அருகாமையில் இருக்கின்ற இளைஞர்களுக்கான பயிற்சி பட்டறை, அதே போன்று வேலைவாய்ப்பு பெற்றுக்கொண்டிருக்கின்ற இதில் இருக்கின்ற கவர்மெண்டில் வேலை செய்கின்ற இளைஞர் யுவதிகள் ஆகியோர்களுக்கு இந்த மதுபான சாலை அமைப்பதன் மூலம் பல பாதிப்புகள் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டி பிரதேச செயலாளருக்கும் அதே போன்று மாவட்ட செயலாளருக்கும் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கும் மக்கள் அது தொடர்பில் கரிசனையோடு கடிதங்களை, மனுக்களை கொடுத்திருந்தும் கூட இதில் இந்து கோயில், அதே போன்று முஸ்லிம் பள்ளிவாசல்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள், மத பெரியார்கள், கிராம மக்கள் அத்தனை பேரும் தங்களுடைய கடித தலைப்பில் முகவரியிட்டு கொடுக்கப்பட்ட கடிதங்களை மேற்கோள் காட்டி பிரதேச செயலாளர் கூட மதுவரி திணைக்களத்துக்கு பிரதான காரியாலயத்துக்கு இங்கே மதுசாலை அமைப்பதற்கு மன்னார் மாவட்டத்தில் உள்ள இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் பல முறைப்பாடுகளை தெரிவிக்கின்றார்கள், எதிர்ப்புகளை தெரிவிக்கின்றார்கள் என்று அறிவித்திருந்தும் கூட இது ஒரு அரசியல் ரீதியாக தங்களுடைய அரசியல் பலத்தை காட்டுகின்ற விதத்தில் அதற்கான அனுமதியினை வழங்கி தேர்தலுக்கு முன்னர், ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னராகவே அவசரமாக இந்த மதுசாலை திறக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதனை தொடர்ந்து நடத்துவதன் மூலம் இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு, அதே போன்று இளைஞர் யுவதிகளுக்கு இது ஒரு பாரிய அச்சுறுத்தலாகவும் சவாலாக அமையும். அதே போன்று இந்த மதுசாலைக்கு பின்னால் அமைந்திருக்கின்ற புதிய மீள்குடியேற்ற கிராமத்தில் வாழ்கின்ற மக்கள், அதே போன்று அதில் அமைக்கப்பட இருக்கின்ற முன்பள்ளி பாடசாலை, அங்கு அமைக்கப்பட இருக்கின்ற மத ஸ்தாபனம் போன்றவற்றிற்கு இதனால் பாரிய அச்சுறுத்தல் இருக்கின்றது. எனவே இதனை உடன் கவனித்துக் கொள்ள வேண்டும். இங்கிருக்கின்ற மக்கள் ஒரு வேண்டுகோளாக விடுக்க சொன்னார்கள். இது தொடர்பில் பிரதேச செயலாளர், மாவட்ட செயலாளர் உடனடியாக இந்த ஸ்தலத்துக்கு வந்து மக்களுக்கு இந்த மதுசாலையை தொடர்ந்து நடத்துவதற்கான விடயத்தை நிறுத்துவதற்கு, அது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்ற பட்சத்தில் மக்கள் எங்கிருந்து கலந்து செல்வதாகவும், அதுவரை அமைதியான முறையில் பாதைக்கோ வேறு எவருக்குமோ அல்லது பொது கட்டிடங்கள், பொது போக்குவரத்துக்கு எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் அமைதியாக இந்த நாட்டில் தங்களுக்கு இருக்கின்ற கருத்து சொல்கின்ற சுதந்திரத்தின் அடிப்படையில் இந்த மதுசாலையினால் இங்கு வாழ்கின்ற மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், தீமைகள் தொடர்பில் இங்கு ஆர்ப்பாட்டத்தில் விளங்கப்படுத்துவதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த இடத்துக்கு உடனடியாக பிரதேச செயலாளர், மாவட்ட செயலாளர் வந்து மக்களின் இந்த கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து அதற்கான பதிலை வழங்க வேண்டும் என்பதை நான் மக்கள் சார்பாக இங்கு தெளிவுபடுத்துகின்றேன். நன்றி.